மதுரையில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதை நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நிச்சயமாக சட்டமன்றம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆளும் கட்சி வருவதாகவும் தெரியவில்லை. நிச்சயமாக சட்டமன்றம் நடத்தப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எதிர்க்கட்சி வருவதாகவும் தெரியவில்லை. அதனால் நிச்சயமாக இரண்டு கட்சியினரும் சிறப்பாக சட்டமன்றம் செயல்படுவதற்கான நடைமுறையை மேற்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக நேற்றைய தினம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். சென்ற முறையும் தேமுதிக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். இந்த முறையும் திமுக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக சட்டமன்றத்திற்கு வரும்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் செயல்பட வைக்க வேண்டுமே தவிர அவர்களை இடைநீக்கம் செய்வதிலேயே குறியாகவும் ஆளும் கட்சி இருக்கக்கூடாது. சரி, இடைநீக்கம் செய்தார்கள். இன்று சட்டமன்ற வளாகத்திற்குள்ளாகவே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரக்கூடாது என்று சொல்வதும் ஏற்புடையது அல்ல. ஏனென்றால் தன் அறைக்கு கூட போக முடியாது என்றால் இது சுதந்திர நாடு. அதனால் இத்தகைய நடவடிக்கைகளை நிச்சயமாக ஆளும் கட்சி இனிமேலாவது பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியும் நிச்சயமாக சட்டமன்றம் நடைபெற வேண்டும் என்ற காரணத்திற்காக சட்டமன்றம் செல்ல வேண்டுமே தவிர சத்தம் போடுவதற்காகத்தான் சட்டமன்றம், சண்டையிடுவதற்காகத்தான் சட்டமன்றம் என்ற நோக்கத்தோடு எதிர்க்கட்சியும் செல்லக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா தொடர்ந்து பதக்கங்கள் பெற முடியாது. இன்னைக்கு ஒரு வெண்கல பதக்கம் தான் பெற்று இருக்கிறோம். இதற்கு மத்திய அரசோட நடவடிக்கை விளையாட்டுத்துறை சரியா இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. அதாவது இன்று பாராளுமன்றத்தில் கூட சென்னை ஏன் வெள்ளத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால் தற்போதைய ஆட்சி மட்டுமல்ல, இதற்கு முந்தைய ஆட்சிகளில் கூட ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருந்தது, கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை. அதனால் இது நெடுநாளைய பிரச்சனை. சென்னையில் அதிகமான மழை வந்தவுடன் மழை வடியாமல் சென்னை தத்தளித்தது. அதே போலத்தான் இன்று பதக்கங்கள் வாங்க முடியவில்லை என்றால் இதற்கு முன்னால் ஆண்ட காங்கிரஸ் ஆட்சி, அதிக நாட்கள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி எந்த அளவிற்கு விளையாட்டு நிபுணர்களை தேர்வு செய்தது, எந்த அளவிற்கு விளையாட்டை ஊக்கப்படுத்தியது, எந்த அளவிற்கு விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முதல் முறையாக இந்த முறைதான் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் விளையாட்டு வீரர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களை 10 நாட்களுக்கு முன்னாலேயே அந்த இடத்திற்கு அனுப்பி அந்த சூழ்நிலையை பழகச் செய்து அவர்களுக்கு அவர்கள் மாநிலம் சார்ந்த உணவுகள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதையெல்லாம் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார். இன்று முழுவதுமாக தங்கப்பதக்கம் வாங்க முடியாததற்கு காரணம் இதற்கு முன்னால் நாம் தொய்வில் இருந்ததுதான், விளையாட்டுத்துறையை சரியாக நிர்வகிக்காததுதான். இன்று மோடி அவர்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், மாவட்டத்திற்கு ஒரு ஒலிம்பிக் வீரர் தயாராக இருக்க வேண்டும் என்று. இனிமேல் தான் மோடி அரசின் அவர்களின் முயற்சி இனிமேல் தான் இருக்கும். இனிமேல் தான் அதன் தாக்கம் ஒலிம்பிக்கில் தெரியுமே தவிர எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது வெண்கலம் வாங்கிய அந்த சகோதரிக்கு சாக்ஷி மாலிக்கிற்கு நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் சில பதக்கங்கள் பெறுவதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது என்ற வாழ்த்தையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அது ஒரு வரைவு திட்டம்தான். அந்த வரைவு திட்டத்தில் யார் வேண்டுமானாலும் கருத்துக்களை பதிவு செய்யலாம். இங்கே எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் கூட கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஆனால் கருத்துக்களை பதிவு செய்யாமல் வெறுப்பை பதிவு செய்யும் அளவிற்கு புதிய கல்விக் கொள்கையை பற்றி தாறுமாறாக தவறான கருத்துக்களை இங்கே தமிழகத்தில் பரப்பி வருகிறார்கள் என்பது வேதனை. அதில் உண்மை தன்மையை தெரிந்து கொண்டால் புதிய கல்விக் கொள்கை அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பை கொடுக்கும் கொள்கை, அத்தனை யாரும் பள்ளியில் இருந்து இடைநீக்கம் இடையிலேயே சென்று விடாமல் இருப்பதற்கான கல்விக் கொள்கை இந்த நாட்டிற்கு தேவையான கல்விக் கொள்கை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஜல்லிக்கட்டை பொறுத்தமட்டில் நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். அது மேனகா காந்தி அவர்களின் சொந்த கருத்து. ஜல்லிக்கட்டை பொறுத்தமட்டில் அதிகாரப்பூர்வமான கருத்து எது என்றால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து தான் அதிகாரப்பூர்வமான கருத்து. நாங்கள் இந்த முறை சென்ற முறையே அதற்கான முயற்சி செய்தோம். சட்ட நுணுக்கங்களினால் சிக்கல்களினால்